துரைபாண்டியன் சார், நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? தமிழ்மணி சாரும் இதயதுல்லாவும் தேர்ந்த அரசியல் அனுபவம் கொண்ட நபர்கள், தமிழ்நாட்டினுடைய அரசியல் நுட்பமா பாக்குறாங்க. குதிரை பேரம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா திமுக இரண்டாவது முறை குதிரை பேரம் நடக்குதுன்னு ஆளுநரை சந்திக்க வேண்டிய அவசியம் எங்க வருது? ஒரு ஒரு வியூகத்தை உருவாக்குறாங்களா? பூனை கண்ணை மூடிக்கிச்சுன்னா பூலோகம் இருண்டு போச்சுன்னு நினச்சிக்குமா. அது மாதிரி இங்கே நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு தோணும். அகில இந்திய அளவில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, அதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா தான் இது புரியும். நம்ம ஹிதயத்துல்லா சாருங்க அப்போ தான் என்னன்னு தெரியும். என்ன விஷயம்னா, பாஜக 240 வாங்கிட்டாங்க, தெலுங்கு தேசம் 18, நிதிஷ்குமார் 12. ஸோ கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி வந்துருச்சுங்களா? தேவையான மெஜாரிட்டி மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ராஜ்யசபா எம்பி உட்பட இதை காங்கிரஸ் அங்கே என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கு? இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கு? கூட்டணி இல்லை, கட்சி மாறி. நீங்கள் தப்பாக பேசாங்க இதயத்துல, நீங்கள் பேசும்போது நான் தலையிடல. காங்கிரஸ் அங்கே இதை குதிரை பேரம்னு சொல்லிட்டு இருக்கு. அது எங்கே? மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே கட்சியில் இருக்கிறவங்களையெல்லாம் ராஜ்யசபா எம்பியை கூட மாற்றிட்டு போகிறாங்க. நல்லா கவனிங்க, டெல்லியில் நடக்குது இது. மத்திய அரசாங்கத்தில், மாநில அரசாங்கத்தில் என்ன நடக்குது? விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களா? ஓட்டு போட்டாங்க, தனிப்பெரும்பான்மை இல்லை. அப்புறம் பிக்கஸ்ட் மெஜாரிட்டி, தனியாக மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காரு. 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. அவர் ரிசைன் பண்ண அப்புறம் 107 இடம் இருக்குது. காங்கிரஸ் 5 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, 112 ஆச்சுங்களா? இடதுசாரிகள் 4 பேர், 116. ஐயுஎம்எல் 2 பேர், 118 வந்துருச்சு. இப்போ கம்ஃபர்டபுளாக இல்லையா? தேவையான மெஜாரிட்டிக்கு வந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் எதுக்குங்க 25 பேர்? நீங்க 21 சொன்னீங்க. 25 பேர் முதல்ல ஓட்டு போட்டாங்க. இந்த கேள்வி கேட்கல சார். இல்ல சார், நான் கேக்குறேன் சார். தாவேகாவோ அல்லது முதலமைச்சர் ஜோசப் விஜய், இல்ல சார் முடிஞ்சிரேன். தாவேகாவோ முதலமைச்சர் ஜோசப் விஜயோ நீங்க எங்களுக்கு வேணும், இவங்க எங்க கூட்டணியில இவங்க நம்ப முடியல அப்படின்னு ஏதாவது பேசின ஆடியோ இருக்குதா? அல்லது குதிரை பேரம் நடத்துனதுக்கான ஏதாவது ஆவணங்கள் இருக்குதா? குதிரை பேரம் நடத்துனதுக்கு ஆடியோ இருக்கா, வீடியோ இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்குற சோஃபா போனதுக்கு வீடியோ இருக்குல்ல. சோஃபாவில் என்ன சார்? ஏன் அங்கே அந்த ஊரில் அந்த எம்எல்ஏக்கள் அந்த தலைவர்லாம் உட்கார்றதுக்கு நாற்காலியே போடாமல் இருந்தாங்களா? இல்லை ஒரு குறிப்பிட்ட சோஃபாவில் தான் விஜயோட உட்கார முடியும்? பாருங்க, நான் இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா நான் இந்து பத்திரிகையோட கட்டுரையை படித்து கட்டிடுவேன். நீங்கள் சாதாரணமாக அரசியல் எடுத்துகிட்டு பேசுகிறீங்க. நான் இப்போ கேட்ட கேள்வியை நீ இது பண்ணாதீங்க. நான் கேட்ட கேள்வி என்ன, உங்களுக்கு 119 வந்துருச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு 25 பேரை ஓட்டு போட வச்சிங்க சார்? அந்த கட்சி சோபிக்குமான்னு தெரியல. அவங்க இந்த கட்சிக்கு வராங்க சார். 119 பேருங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி வந்ததுக்கு அப்புறமும் அதிமுகவில் இருந்து 25 பேர் ஓட்டு போட வச்சிங்க. அது எதுக்காக? ஒன்று, ஓட்டு போட்டு இருங்க, இது நம்பிக்கை தீர்மானம் நிறைவேறிடுச்சு, ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் அதிமுக ஆஃபீஸுக்கு, எந்த அதிமுக ஆஃபீஸ் போகிறேன்? இவி சண்முகம் ஆஃபீஸுக்கு போகிறீங்க. போகிறதுக்கு முன்னாடி சோஃபா போகுது, அதுவும் டிவியில், உங்கள் டிவிலையும் போட்டீங்க, சோஃபா போகுது. அதுக்கு எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிறது? ஏன் நீ எடப்பாடி போய் பார்க்கல? ஒரு அரசியல் நாகரிகம் என்றால் திமுகவை பார்த்தீங்க, இடதுசாரிகளை பார்த்தீங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்களா, எடப்பாடியும் போய் பார்த்துருக்கணும். அதான் ஒரே ஒரு கேள்வி. நம்பிக்கை வாக்கெடுப்புல தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கணும்னு சொல்லி இப்பொழுது அமைச்சர்களாக இருக்கிற ஆதவர்ஜனாவோ, புஷி ஆனந்தோ, சிடிஆர் நிர்மல்குமாரோ அழைப்பு விடுத்தாங்களா? அல்லது அமைச்சரவையில் நீங்க பங்கேற்க வாங்க, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி அதிமுக பார்த்து கேட்டு அவங்க மாறினாங்களா? இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவரை கூப்பிடவே இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியின் போச்சு, அவரை பார்க்க போகல. ஆனா இவி சண்முகத்தை, என்ன சிவி சண்முகத்தை ஏன் பார்க்க போனீங்க? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? சிவி சண்முகத்தை ஏன் பார்க்க போனீங்க? ஒன்று, அதை விட்டுருவோங்க. இப்போ நான் அங்கே வரல. ஒரு தலைவரை பார்த்தா குதிரை பேரம் அப்படி சொல்றீங்க? குதிரை பேரம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட தலைவரை ஒதுக்கி வைத்து விட்டு அந்த கட்சிக்கு எதிரான நிலை எடுக்கிற இன்னொரு டிசன்ட் ரெக்கார்ட் பண்ண ஒரு தலைவரை சந்திப்பதில்லை, அதுதான் குதிரை பேரம். இதே கேள்வியை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்தப்போ ஒரு சம்பவம் நடந்தது. சசிகலா ரொம்ப நாசுக்கா ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொன்னாங்க. பார்த்து கொண்டார்கள், சிரித்து கொண்டார்கள். யாரை பார்த்து சொன்னாங்க? பாருங்க, நீ என்ன இல்ல சார், இல்ல யாரை பார்த்து சொன்னாங்க? பாருங்க, திரு ஓபிஎஸ் பார்த்து, ஓபிஎஸ்ஐ பார்த்து சொன்னாங்க. அப்ப ஓபிஎஸ் யாரை பார்த்து சிரித்து கொண்டார், யாரை பார்த்து முறைத்து கொண்டார்? அப்ப அது குதிரை பேரம் இல்லையா? நீங்க பின்னாடி போனீங்கன்னா தமிழ்மணி சார் சொன்னார்ல, அதை நான் விளக்கி சொல்ல வேண்டியிருக்கும். 1952லேயே கட்சி மாத்துறது எப்படின்னு ராஜாஜி கிட்ட தான் எல்லாரும் கத்துக்க வேண்டியிருக்கும். அன்னைக்கு 1952 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் மைனாரிட்டி, ராஜாஜி அவர் சொன்ன மாதிரி கவர்னர் ஜெனரல்.
அவர் மேலவையில் உறுப்பினர் இல்லை. மேலவை உருவாக்கப்பட்டது, மேலவையில் உறுப்பினர் ஆக்கப்பட்டார். உறுப்பினராக ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் மாணிக்க வேலரையும் படையாட்சி அந்த அந்த ராமசாமி படையாட்சியையும் கட்சி மாற்றி மந்திரி பதவி கொடுத்து கொண்டு வந்தான். அத நீங்க குதிரை அங்கதான் சார் எனக்கு புரியுது சார். இல்ல சார், தாவேகா குதிரை பேரம் செய்தது நான் இப்ப சொல்றேன். ஸ்ட்ராங்கா நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு 3 பாயிண்ட் விவாதத்திலே நான் படிச்சு காட்டினேன். இது வந்து இந்து தமிழ் பத்திரிகை 28/5/2026 எழுதின கட்டுரை. இந்து பத்திரிகை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் மதிக்கிற ஒரு மரியாதைக்குரிய பத்திரிகை, நடுநிலை பத்திரிகை. அதில் என்ன எழுதுறாங்கன்னா, 4 எம்எல்ஏ கட்சி மாறி போனாங்கல்ல, அவங்களுக்கு 200 கோடி ரூபாய். குறிப்பிட்ட ஆளை பேரை சொல்கிறாங்க. அது வந்து படிச்சிங்கன்னா ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். அந்த ரெட்டி சேர்ந்த அவர் அக்கட தேசத்தில் வச்சு 200 பரிமாறப்பட்டதுன்னு எழுதுகிறாங்க. இவங்க மேலே வந்து தாவேகா விஜய் அவர்கள் இப்போ ஒரு வழக்கு போடணும். நான் நேர்மையானவன், தூய சக்தி, நான் துர்நாற்றம் எடுத்த சக்தியே இல்லை, தூய சக்திக்கு எப்படி 200 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு எழுதுனேன்னு நீ கேட்கணும். ஏன் கேட்கல? இதுக்கு என்ன பொருள்? நான் எப்படி பொருள்படுத்துகிறேன்னு சொல்லுங்கள். ஒரு விஷயம் இருங்க, நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன். இல்லங்க, இல்ல விஜய் வந்து தூய சக்தி எல்லாம் கிடையாது. துரைபாண்டியன் சார், நான் அதுக்குள்ள போகல சார். நான் மேற்கு வங்கத்துல ஒரு சம்பவம் நடக்குது சார். சுவேந்த அதிகாரி குதிரை பேரத்துல ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது. மாதிரி போனா குதிரை பேரம் இல்ல சார், அதுதான் சார் நானும் கேக்குறேன். இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். அமைச்சர்களோ முதலமைச்சரோ குதிரை பேரம் செய்ததற்கான ஆதாரம் என்ன இருக்கு? இப்ப சொல்றேன் சார். ஜம்மு காஷ்மீர்ல சட்டசபைக்கு தேர்தல் முடிஞ்சு உமர் அப்துல்லா தலைமையில் ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சுங்க. இப்போ அவர் பேர் சொல்லி சொல்றார். உச்சநீதிமன்றத்தின் ஒரு வழக்கறிஞர், இன்னைக்கு செய்தி எல்லா செய்தி இப்போ சேனல்லையும் ஓடிட்டு இருக்கு. ஒரு வழக்கறிஞர் மூலமாக எங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக 28 பேர் தான், இவர்கிட்ட 42 பேர் இருக்காங்க, பாஜக 28 பேர். பாஜகவுக்கு எம்எல்ஏ ஆள் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு அசம்பிளியவே தலைகளாக மாற்றி ஆட்சிக்கு வரவும் வைக்க முடியும். அங்கே வந்து 30 to 35 கோடி தருவோன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஆனால் என் கட்சிக்காரர் முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நான் அதை எதிர்ப்பு தெரிவித்து பாராளுமன்றத்துக்கு முன்னாடி உட்கார போகிறேன், நான் மாநில உரிமை கேட்க போகிறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. அது உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரேன். இப்போ நாடு முழுவதும் பாஜக என்ன செய்தோ அதை தாங்க இங்க விஜய் பண்ணிட்டு இருக்காரு. இதுல பெரிய அதிர்ச்சி யாருக்கு வரப்போகுதுன்னா சார், ஒரு உங்கள்கிட்ட நான் விளக்குறேன். மேற்கு வங்கத்துல சுவேந்த அதிகாரி மேல நேரடியாக பாஜக குற்றம் சாட்டுது. இங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு குற்றத்தை உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? நிரூபிக்க முடியுமா? இங்க பாருங்க, கொடுத்தவங்க வாங்கினவங்கள கையால பிடிக்க முடியாது. அது வேற மாதிரி அக்கௌண்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சட்டமன்ற தேர்தலையும் பணம் கொடுக்கறது வாங்குறதையோ, பாராளுமன்ற தேர்தலில் பணம் கொடுக்கறதோ வாங்குறதையோ எல்லாரும் கையோட பிடிச்சலாம் பண்ண முடியாது. 1-2 கேஸ் தான் மாட்டும், மெஜாரிட்டி மாட்டாது. அதே மாதிரி எம்எல்ஏ எம்பி கட்சி மாற்றி ஓட்டு போட வைக்கிறது அல்லது கட்சி மாற்றுறதுக்காக பணம் கெடுக்கிறதுக்கு வந்து குதிரை பேரம் ஆயாராம் காயாராம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹரியானாவில் அங்கே ஒருத்தர் ஒரு 15 நாளில் 15 கட்சி மாறிட்டார். அப்போ பிறந்து தான் ஆயாராம் காயாராம், ராமர் வருவார் ராமர் போவாருங்கிற அந்த வார்த்தையே பிறந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தாவேகா என்ற சக்தி, அது வந்து தூய சக்தி இல்லை, துர்நாற்றம் எடுத்த சக்தி தான். இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கு பதிலாக மாறாக மற்ற கட்சியில் தேர்வானவர்களை அல்லது மற்ற கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை கட்சி மாற்றி கொண்டு வந்து அவர் எப்படியாவது ஸ்திரத்தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். இதற்கு பெயர் தான் குதிரை பேரம். மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தந்த காங்கிரஸுக்கு 2 அமைச்சரவை, விசிகாவுக்கு 1, ஐயுஎம்எலுக்கு 1, they are safe-ல அவங்க பாதுகாப்பா இருக்காங்க. அவங்க போட்டுங்க, அது வேறங்க. குதிரை பேரங்கிறது வேறங்க. அவ்வளவு பேரும் போய் காப்பாத்தினதுக்கு அப்புறம் ஏன் நீங்க அலையிறீங்கன்னு நான் கேட்குறேன். பேசல. இது வந்து ஒரு பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் சம்பந்தமா 2வது தடவை பார்த்துருக்காங்க. எனக்கு ஒன்றும் கவர்னர் மேலாம் எந்த நம்பிக்கையும் கிடையாது. எந்த கவர்னரும் இன்னைக்கு, அதுவும் குறிப்பாக சில வழக்குகளுக்கு பிறகு, எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பிறகு எந்த கவர்னரும் எந்த மாநிலத்திலையும் எதையும் பண்ண முடியாது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்தால் மட்டும்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இது ஒரு பிரச்சாரம் தான், அதை அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப திட்ட தெளிவாக இருக்கிறது. இன்றைக்கி விஜய் அவர்கள் தூய சக்தி என்று சொல்லிவிட்டு அதிமுகவில் முதலில் குற்றவாளியாக தண்டனைக்குள்ளானவர் யாருன்னு அண்ணனை கேளுங்க, அவர் தான் நம்ம செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையன் தான் முதல்ல அங்கே போனார், வரவேற்றாங்க. அவர் தான் முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவில் ஊழல் செய்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் வழக்குக்கு பயந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. தூய சக்தின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு துர்நாற்ற சக்தியாக தாவேகா மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தாவேகா காரனே தாவேகா பொண்ணை கற்பழிச்சிட்டு மயக்க மருந்து கொடுத்து கற்பழிச்சிட்டு தாவேகா எம்எல்ஏவே சமரசம் பண்ண கூப்பிட்டுருக்காரு. இது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 60 நாளில் 65 கொலை நடந்திருக்கிறது. 4 ஆணர் கிள்ளை, அதாவது ஜாதி கலப்பு திருமணம் செய்தவர்களை கொண்டிருக்கிறார்கள். 175 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு.
150 போஸ்கோ வழக்கு நன்றி, 60 நாள்ல நடந்திருக்கு. நன்றி நீங்க வந்து கவனத்தை திசை திருப்பி வேற ஏதாவது பேச விட்டு இந்த முக்கியமான மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். வந்துடுறேன் சார், தமிழ்மணி சார். அமைச்சர் தமிழ்நாட்டில் ஊழல் செய்து தண்டிக்கப்பட்ட ஒரே அமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் கூப்பா கிருஷ்ணன். அவர் மட்டும்னு சொல்றேன்னா வேற யாரும் கிடையாதுங்க. 3-4 பேர் இருக்காங்க சார் தண்டிக்கப்பட்டவங்க. செல்வ கணபதி, அதே மாதிரி வந்து நம்முடைய எல்லாம் விடுதலை செய்ய சார் ப்ளீஸ் சார், அப்பீல்ல விடுதலை செய்யப்பட்டாங்க correct. சார். அப்பீல்ல சார், விடுதலை செய்யப்பட்டாங்க. சார் ப்ளீஸ் தண்டிக்கப்பட்டாங்க நேரத்தை வீணாக்காதீங்க சார். சரி. தண்டிக்கப்பட்ட அவர் ஜெயில இருந்து வந்து அவர் ஒண்டி தான். அவரும் அங்க தாவேக்க வந்துட்டார். தாவேக்கா அவருக்கு இப்போ ஒரு தோத்துட்டார் இந்த அம்மா ரோஸு கிட்டங்கிறதுக்காக ஒரு பெரிய பதவியும் கொடுத்தார். நன்றி சார்.